ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கர்த்தர் நம்மத்தில் பெரியவராய் நம்மத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தலத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்கும்படி மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட அவர் நம்மத்தில் பிரசன்னமாக இருக்கிறார். இன்றைக்கு அவரை நாம் நோக்கி பார்ப்போம். நிச்சயமாகவே அவர் நம்மை வெட்கத்திற்கு ஒப்புக் கொடுக்காதபடிக்கு நம்முடைய தலையை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். மாத்திரமல்ல, இது இணையதளத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் உங்களையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இன்றைக்கு இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதம் 17:1 நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 17:1, Psalm 17 and verse 1. கர்த்தாவே, நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும், கபடமில்லாத உதடுகளினின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும். இங்கே தாவீது ஏறெடுத்த ஒரு அருமையான ஒரு ஜெபத்தை நாம் இங்கே காண்கிறோம். இங்கே அவர் சொல்லுகிறார், என் கூப்பிடுதலை கவனியும். மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும் என்று கர்த்தரை நோக்கி அவன் கதறுகிறதை நாம் வாசிக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த தாவீதின் இந்த சங்கீதம் 17 அது என்ன பின்னணியில் தாவீது இதை ஏற்றினார் என்று நாம் பார்க்கும்போது, அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விசை மிகவும் ஒரு நெருக்கத்தின் சூழ்நிலையின் ஊடாக அவர் போகும் பொழுது இந்த சங்கீதத்தை அவர் ஏற்றிருந்திருக்க கூடும் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அவருடைய சத்துருக்கள் எல்லாம் என்ன செய்தார்களாம்? அவர்கள் ஒரே ஏகமாய் அவருக்கு விரோதமாக அவரை அழிக்க வேண்டும் என்று எழும்பின ஒரு சூழ்நிலை. வசனம் 9-12 வரைக்கும் நீங்க வாசித்து பார்க்கும்போது அவன் சொல்லுகிறான், என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கரும் என்னுடைய பிராண பகைஞர்கள் இவர்கள் எல்லாம் எனக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறார்கள், கூட்டம் கூடியிருக்கிறார்கள் என்று. அவர்கள் தங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்துகிறார்கள் என்றும் தங்கள் வாயினாலே வீம்பான வார்த்தைகளை எனக்கு விரோதமாக பேசுகிறார்கள். இன்னும் அவர் சொல்லுகிறார், பீறுகிற ஆவல் உள்ள சிங்கத்தை போல, பதுங்கி தாக்கக்கூடிய பால சிங்கத்தை போல என்னை பீறி போடும்படி, என்னை அழித்து போடும்படி அவர்கள் திட்டமிட்டு இருக்கிறார்கள் என்று அவர் சொல்லுகிறார். மாத்திரமல்ல, என்னை மரண குழியில் தள்ள வேண்டும் என்றும், மாத்திரமல்ல, அவருடைய கண்கள் என்னை கொடூரத்தோடு என்னை நோக்கி கொண்டிருக்கிறது. எப்பொழுது மரண குழியில தள்ளலாம் என்று ஆவலோடு கூட அவருடைய சத்துருக்களின் கண்கள் கொடூரமாய் அவனை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் பயம், திகில் அவனை பிடிக்கிறது, ஒரு அங்கலாய்ப்பு. ஐயோ, என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன நடக்குமோ என்று கலங்குகிற ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தரை நோக்கி அவன் கதறுகிறான். கர்த்தாவே, நீர் எனக்கு நியாயத்தை செய்ய வேண்டும். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு பாதுகாவலை நீர் கட்டளையிட வேண்டும். நீர் என்னை விடுவிக்க வேண்டும். என் நியாயத்தை கேட்டருளும் ஆண்டவரே என்று விண்ணப்பிக்கிறான். ஆண்டவரே, என்னுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கவனியும், என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும் என்று அவன் கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இங்கே 3 வசனங்களில் அதை அவர் விவரிக்கிறார். வசனம் 1, சங்கீதம் 17:1 இவ்விதமாய் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும், கபடமில்லாத உதடுகளினின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும். 5வது வசனம், என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். 8வது வசனத்துல, கண்மணியை போல என்னை காத்தருளும். 9வது வசனம், என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். இங்கே 3 காரியத்துக்காக அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். முதலாவது அவர் சொல்லுகிறார், எனக்கு செவி கொடும். 2வதாக என்னை தாங்கும், வழுவாதபடி என்னை தாங்கும். 3வதாக என்னை மறைத்து பாதுகாத்து கொள்ளும். இந்த 3 காரியங்களுக்காகவும் கர்த்தரை நோக்கி அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம்.
கர்த்தர் அவருடைய ஜெபத்தின் சத்தத்திற்கு பதில் கொடுத்தாரா? சங்கீதம் 34:4 வாசிக்கிறது போல அங்கே தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னுடைய சத்தத்திற்கு பதில் கொடுத்து எல்லா தீமைக்கும் எல்லா ஆபத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அதை எப்படி அவர் சொல்லுகிறார் என்றால், ஒரு உறுதியோடு அவர் சொல்லுகிறார், என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு விட்டார். அவருடைய பராமரிப்புக்குள்ளே, அவருடைய பாதுகாவலுக்குள்ளே நான் இருக்கிறேன். என் ஜெபத்தை அவர் கேட்டு விட்டார். இந்த உலக பிரகாரமான இம்மைக்குரிய ஜெபத்திற்காக மாத்திரம் பாதுகாவலை மாத்திரம் கர்த்தர் கொடுக்கவில்லை. மாத்திரமல்ல, அவர் நித்தியத்துக்குரிய ஒரு பாதுகாவலையும் தாவீதுக்கு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அதே சங்கீதம் 17:15 அவர் சொல்லுகிறார், நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். உலகத்துல மாத்திரம் பாதுகாவல் அவனுக்கு உண்டான இந்த நிச்சயம் மாத்திரம் அல்ல, பரலோகத்திலும் எனக்கு அந்த பாதுகாவல் உண்டு, அங்கேயும் அவருடைய பராமரிப்பு உண்டு, அவருடைய சாயலில் நான் திருப்தி ஆவேன் என்று. ஆம் பிரியமானவரே, உண்மையிலேயே ஒரு இடத்தில் நமக்கு எல்லாம் தீங்கை விட்டு நாம் விலகி மகிழ்ச்சியோடு கூட நாம் வாழ்ந்திருக்க முடியும் என்றால் அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தில். ஹல்லேலூயா. ஆகவே இந்த பூமிக்குரிய காரியத்திலிருந்து எல்லா போராட்டங்களிலிருந்தும் கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார். என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று நாம் சொல்ல முடியும். அதே நேரத்தில் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் பொழுது அவருடைய சாயலில் நான் திருப்தி ஆவேன் என்றும் சொல்ல முடியும். அவ்வளோ பெரிய பாக்கியத்தை கர்த்தர் இன்றைக்கு நமக்கும் கொடுக்க அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை தாவீதை போல இன்றைக்கு ஒரு நெருக்கமான சூழ்நிலையின் ஊடாக நீங்கள் போய்கொண்டு இருக்கலாம். ஒரு கடினமான ஒரு பாதையில தான் நான் போய்கொண்டு இருக்கிறேன், என்னுடைய சத்துருக்கள் எனக்கு விரோதமாக எழும்பி போராடி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். எப்பக்கத்தில் சாத்தான் எனக்கு விரோதமாக, என் எதிராளியாகிய பிசாசு எனக்கு விரோதமாக எத்தனையோ போராட்டங்களை, எத்தனையோ பிரச்சனைகளை, கண்ணிகளை என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கிறான். நான் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. இந்த நோயை கொண்டு வந்து, நஷ்டத்தை கொண்டு வந்து, இந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து, அவமானத்தை கொண்டு வந்திருக்கிறான் என்று சொல்லலாம். அல்லது என்னுடைய நியாயம் புரட்டப்பட்டு இருக்கிறது, நியாய கேடு எனக்கு உண்டாய் இருக்கிறது, யார் எனக்கு நியாயம் செய்வாய் என்று நீங்கள் கதறி கொண்டிருக்கலாம். இந்த கடன் குழி பிரச்சனையில மாட்டிக்கொண்டு வெளியில என்னால மீண்டு வர முடியாத ஒரு நிலைமையில நான் இருக்கிறேனே, நான் என்ன செய்ய போகிறேன் என்று தெரியவில்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ? எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு தாவீது ஏறெடுத்த அதே விதமாய் நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்க போகிறார். அவரை பார்த்து நாம் சொல்ல போகிறோம், கர்த்தாவே எனக்கு செவி கொடும், கர்த்தாவே என்னை தாங்கி அருளும், மூன்றாவதாக கர்த்தாவே என்னை மறைத்து என்னை காப்பாற்றும் என்று நாம் ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாகவே உங்களுடைய ஜெபத்தை அவர் அலட்சியப்படுத்த போவதில்லை. அவர் நிச்சயமாகவே உங்களுடைய ஜெபத்தை அங்கீகரிப்பார். ஹல்லேலூயா. சங்கீதம் 102:17 விதமாய் சொல்லுகிறது, திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். அவருடைய விண்ணப்பத்தை அவர் அங்கீகரிப்பார். ஆகவே இன்றைக்கு கர்த்தரை பார்த்து சொல்ல போகிறோம், கர்த்தாவே என்னை கேட்டருளும், எனக்கு நியாயம் செய்யும்படி என்னை கேட்டருளும். ஆண்டவரே, என் காலடிகள் வலுவாதபடி என்னை தாங்கி அருளும் என்று ஜெபிக்க போகிறோம். மூன்றாவதாக, உம்முடைய மறைவிலே என்னை ஒளித்து என்னை காப்பாற்றும் என்று நாம் கேட்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே ஜெபத்திற்கு பதில் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஒரு வித்தியாசத்தை பார்க்க போகிறோம். காரியங்கள் கர்த்தர் உங்களுக்காக சாதகமாய் மாற்றுகிறதையும், அவருடைய வாழ்க்கையில குறுக்கிடுகிறதையும், மனுஷர் தயவையும் அவருடைய கிருபையும் உங்களுடைய வாழ்க்கையில பெருக பண்ணுகிறதையும், ஆச்சரியமான தப்பி செல்லுகிற வழிகளை உங்களுக்காக உருவாக்குகிறதையும், உங்களை மீட்டெடுக்கிறதையும் நீங்கள் காணப்போகிறீர்கள். ஹல்லேலூயா. காரணம், தாவீதுக்கு உதவி செய்த அதே தேவன் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவதாக தாவீது என்ன சொல்லி ஜெபித்தார்? எனக்கு செவி கொடும், எனக்கு நியாயம் செய்யும் என்று அவன் கதறினான். மீண்டுமாக வாசிப்போம். சங்கீதம் 17:2. கர்த்தாவே நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும், கபடமில்லாத உதடுகளினின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும். 6வது வசனத்தில், தேவனே நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீர், என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டருளும். இங்கே அவர் சொல்லுகிறார்,
ஒரு தைரியத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு அவர் சொல்லுகிறார், எனக்கு செவி கொடுக்கிறீர். இதையே நீங்க ஆங்கிலத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே நாம் வாசிக்கிறோம், யூ வில் ஹியர் மீ, எனக்கு செவி கொடுப்பீர் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது நீர் எனக்கு செவி கொடுக்கலாம், அல்லது என் ஜெபத்தை நீர் கேட்கலாம், கேட்காமல் போகலாம். அப்படி ஒரு 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 சந்தேகத்தோடு கூட, ஒரு நிச்சயமற்ற ஒரு நிலைமையில அவர் இங்கே ஜெபத்தை ஏறெடுக்கவில்லை. அதற்கு மாறாக அவர் என்ன சொல்லுகிறார், நீர் எனக்கு செவி கொடுப்பீர், யூ ஷால் ஆன்சர் மீ. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். அல்லேலூயா. ஆகவே சொல்லுங்க, என்னுடைய ஜெபத்திற்கு செவி கொடுப்பீர், யூ வில் ஆன்சர் மை பிரேயர். அப்போ எவ்வளவு நம்பிக்கை இருந்திருந்தால், எவ்வளவு விசுவாசம் இருந்திருந்தால் அவர் அவ்விதமாய் அவர் ஜெபிக்க முடியும். என்னுடைய ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுப்பீர், யூ வில் ஆன்சர் ஓ லார்ட். எனக்கு பிரியமானவர்களே, எப்படி அவ்வளவு நம்பிக்கையோடு தைரியத்தோடு அவரால் சொல்ல முடிந்தது, பதிலையும் பெற்றுக்கொள்ள முடிந்தது? அதற்கு 2 முக்கியமான காரணங்கள் உண்டு. தாவீது ஜெபித்த பொழுது அவர் எப்படி ஜெபித்தாராம்? ஒரு சுத்த மனசாட்சியோடு கூட அவர் ஜெபித்தார். இரண்டாவதாக அவர் ஜெபித்த பொழுது ஊக்கத்தோடு அவர் ஜெபித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். முதலாவதாக அவருடைய ஜெபத்தினுடைய ரகசியம் அது என்னவென்றால், சுத்த மனசாட்சியோடு ஜெபித்ததுனால தான் அவர் சொல்லுகிறார், நீர் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பீர். ஹல்லேலூயா. சங்கீதம் 17:2 நான் வாசிக்கிறது போல அவர் சொல்லுகிறார், ஆரம்பத்தில் சொல்லுகிறார், கர்த்தாவே என் நியாயத்தை கேட்டருளும். அப்போ அவருடைய ஜெபத்தில், அவருடைய வாழ்க்கையில், அவருடைய காரியத்தில் ஒரு நியாயம் இருந்தது. ஒரு அநியாயமான ஒரு ஜெபத்தை அவர் ஏறெடுக்கவில்லை. கர்த்தாவே என் நியாயத்தை கேட்டருளும், கபடற்ற உதடுகளிலிருந்து புறப்படுகிற என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும். ஆகவே இந்த 2 காரியம் அவருடைய வாழ்க்கையில் இருந்ததுனால அவர் தைரியமா டிமாண்ட் பண்றார், ஆண்டவரே நீர் எனக்கு செவி கொடுப்பீர். காரணம் என்னவென்றால் அவருடைய காரியம் ஒரு நியாயமான காரியம். ஒரு அநியாயமான ஒரு காரியத்தை கேட்கல, நியாயமாக தான் ஆண்டவரை கேட்கிறேன். எனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ஒரு விடுதலை, எனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ஒரு ஆசீர்வாதம் எனக்கு ஆண்டவர் அநியாயம் செய்யப்பட்டு இருக்கிறது. நான் கேட்கறது எதுவும் தவறாக கேட்கலையப்பா, நியாயமாய் நான் கேட்கிறேன். அல்லாவிட்டால் அவர் சொல்லுகிறார், சுத்த மனசாட்சியோடு கூட ஆண்டவரே நான் நம்ம இடத்துல கேட்கிறேன். ஆகவேதான் அதே வசனம் 3ஆம் வசனத்தில் அவரால் இவ்விதமாய் சொல்ல முடிகிறது, நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தீர், ஒன்றையும் காணாதிருக்கிறீர். ஹல்லேலூயா. ஒரு அநியாயத்தையும் ஒரு கபடையும் நீர் காணாதிருக்கிறீர் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவேதான் அவருக்குள்ள ஒரு தைரியம், எனக்குள்ள எந்த தவறும் இல்லை, இருதயத்துல எந்த ஒரு பொல்லாப்பும் இல்லை. ஆண்டவரே நீரை இருதயத்தை சோதித்து பார்த்தீர், அதை விசாரித்து பார்த்தீர், அதை புடமிட்டு பார்த்தீர், அதில் ஒன்றையும் நீர் காணவில்லை. ஆகவே சுத்த இருதயத்தோடு கூட ஆண்டவரே என் நியாயத்திற்காக நான் கேட்கிறேன், நான் கேட்கிற காரியத்திற்கு நீர் செவி கொடுப்பீர். ஹல்லேலூயா. எப்படி அவர் சொல்ல முடிந்தது என்றால், அவருக்கு ஒரு காரியம் தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அது மாத்திரமல்ல, அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. நான் நியாயத்தோடு அவருடைய பாதத்தில் தாழ்மையோடு போய் நின்றேன் என்றால் அவர் எனக்கு நிச்சயமாய் பதில் தருவார். ஆகவே அந்த தைரியம் அவருக்குள்ள இருந்தது. ஆகவே தான் தாவீது எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறாரோ, ஜெபிப்பதற்கு முன்பதாக தன்னுடைய இருதயத்தை சுத்திகரித்து கொண்டார். ஒரு சுத்த இருதயத்தோடு கர்த்தருக்கு முன்பதாக வந்ததை நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 51:10 அவர் சொல்லுகிறார், தேவனே சுத்த இருதயத்தில் என்னில் சிருஷ்டியும். அவருக்கு தெரியும், சுத்த இருதயத்தோடு வந்த கண்டிப்பா தேவன் நிச்சயமாகவே பதில் கொடுப்பார். அல்லேலூயா. அதில் மாற்று கருத்தே இல்லை என்பதை அறிந்திருந்தார். இன்னும் சங்கீதம் 66:18 என்ன சொல்லுகிறார், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டீர். அக்கிரம சிந்தையை நான் வைத்து கொண்டு கர்த்தாவே எனக்கு இதை செய்ய அதை செய்ய நீர் செவி கொடுக்க மாட்டீர் என்பதை நான் ஏற்கனவே அறிந்திருக்கிறேன். இன்னும் யோவான் 9:31 நாம் வாசிக்கிறோம், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஆகவே அக்கிரம சிந்தனையோடு, அசுத்தமான ஒரு சிந்தனையோடு ஒரு அநியாயமான ஒரு காரியத்தை கர்த்தரிடத்துல கேட்டா அதற்கு அவர் என்ன செய்ய மாட்டாரா, செவி கொடுப்பது இல்லை. ஆனால் அதே நேரத்துல கர்த்தருக்கு முன்பதாக ஆண்டவரே சுத்த இருதயத்தோடு கூட நான் வருகிறேன், ஆண்டவரே என்னுடைய நியாயத்தை
கேளும் என்று நீங்கள் சொல்லும் பொழுது அந்த நியாயத்தை அவர் கேட்கிறார். நிச்சயமாய் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சுத்த இருதயத்தோடு இருந்து ஏறெடுக்கிற எந்த ஜெபத்துக்கும் அவர் உடனடியாக பதில் தருவதற்கு அவர் உண்மை உள்ள தேவன். ஆனால் பலருக்கு ஆண்டவருடைய காரியம் என்ன, அவருடைய சித்தம் என்ன என்று தெரியாமலேயே அவங்களுக்கு வேண்டியதை என்ன கேட்டாலும் அவர் கொடுத்துருவாருன்னு ஒரு தவறான நம்பிக்கையில் இருக்கிறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, கர்த்தர் வந்து ஒரு ஜீனி, அவர் இடத்துல நம்ம என்ன கேட்டாலும் அவர் என்ன பண்ணிடணும், அவர் கொடுத்துருவாரு. ஆனால் அவர் வந்து கர்த்தர் என்ன, அவருடைய சித்தத்தை வேதத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் சித்தத்துக்கு புறம்ப சில காரியத்தை கேட்டா அவர் செவி கொடுக்க மாட்டார் என்பதையும் நம்ம அறிந்திருக்க வேண்டும். ஒரு சகோதரி என் இடத்துல ஜெபத்துக்கு வந்தாங்க. வரும்போது அவங்க சொன்னாங்க, என்னுடைய கணவன் இடத்துல வந்துடணும்னு ஜெபிங்க அப்படின்னாங்க. நியாயமான காரியம்தான், ஜெபிப்போம். நானும் ஜெபித்தேன். நடுவழியில் ஜெபிக்கும் போது தடக்குன்னு என்னை ஸ்டாப் பண்ணி அவங்க சொன்னாங்க, ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை, என் கணவன் வராததுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, என்னுடைய கணவனுடைய மனைவி அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு நிமிஷம், என்ன சொல்ல வரீங்க, அப்போ நீங்கள் யார் அப்படின்னு கேட்டேன். அது இவர் வந்து நான் வந்து அவர் வந்து எனக்கு கணவன் மாதிரி அப்படின்னாங்க. ஐயோ, எனக்கு கொஞ்சம் தலை சுற்றுது. அவங்கள அப்புறமா விசாரிக்கிறேன் என்ன உங்கள் விஷயம்னு பார்த்து. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கடவுள்கிட்ட எதை கேட்டாலும் அவர் என்ன பண்ணிடுவார், கொடுத்துருவார். ஏதாவது அவருக்கு காணிக்க ஏதாவது அவர் ஏதாவது ஒன்று கொடுத்து அவர் உசுப்பேத்தி மசுப்பேத்தி ஏதாவது ஒன்று பண்ணி அவர்கிட்ட வாங்கிடலாம். இல்லை, எனக்கு பிரியமானவர்களே, நியாயத்தோடு சுத்த இருதயத்தோடு கூட அவர் இடத்துல கேட்டால் அவர் நிச்சயமாய் தருவார். ஹல்லேலூயா. என்ன காரியமாக இருந்தாலும் தருவதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். இரண்டாவதாக அவர் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். கபடு இல்லாத உதடுகளிலிருந்து பிறக்கிற என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும். அப்போ நம்முடைய ஜெபம் ஏறெடுக்கப்படும் பொழுது கபடற்ற ஒரு உதடுகளிலிருந்து நம்முடைய விண்ணப்பத்தை ஏறெடுத்தால் அவர் செவி கொடுப்பார். ஹல்லேலூயா. எனக்கு இப்போ கபடு இல்லாத ஒரு உதடு என்றால் என்ன? கபடு இல்லாத ஒரு உதடு என்றால் இருதயத்துக்கும் உதடுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கும். இருதயத்தில் இருக்கிற காரியத்தை அவங்களுடைய உதடுகளில் அவர்கள் சொல்லி ஜெபிப்பார்கள். கர்த்தாவே, எனக்கு இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் என்று. ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இருதயத்துக்கும் வாய்க்கும் என்ன இருக்காது, உதடுக்கும் சம்பந்தமே இருக்காது. உதடு ஒரு காரியத்தை சொல்லும், இருதயம் வேறு காரியத்தை இதை நினைத்து கொண்டு இருக்கும். பரிசேயர்கள்லாம் அப்படி தான் ஜெபிப்பார்கள். அவங்க ஜெபிக்கும் பொழுது எல்லாரும் தங்களை பார்க்கிற நல்ல மார்க்கெட் பிளேஸில் எல்லாரும் காணக்கூடிய எல்லாம் ஒரு பெரிய இடத்துல கைகளை நல்லா அங்கியெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பயங்கரமாக போட்டு வந்துடுவாங்க. அதெல்லாம் போட்டுட்டு கையை உயர்த்தி எல்லாருக்கும் முன்பதாக பெரிய பாவனையான பயங்கரமான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி ஆஹா ஓஹோ இலக்கிய வண்ணத்தில் ரொம்ப அப்படியே பியூட்டிஃபுல்லாக ஒரு ப்ரேயர் பண்ணுவாங்க. அந்த ப்ரேயர் எதுக்குன்னா, அது வந்து ஜனங்களை இம்ப்ரெஸ் பண்ணுகிறதுக்கு தான் ஒழிய அவங்களுடைய இருதயம் கர்த்தரை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கும். ஒருத்தர் ஜெபிக்கிறாங்க வைத்துக்கொள்வோமே, ஆண்டவரே இவரை ஆசீர்வதியும், இவளுக்கு தலைமுறை ஆசீர்வதியும், அப்படியாக்கும் இப்படியாக்கும். அவனோட இருதயத்தில் என்ன இருக்கும்னா, இவனை அப்புறமா நம்ம ஒழிச்சு கட்டணும், இவனை எப்படி இவனை ஒழிச்சு கட்டலாம், இவனை எப்படி ஒதுக்கலாம், இவனை என்ன பண்ணலாம். இருதயம் அப்படி இருக்கும். ஆனால் வாய் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கேமரா அப்படின்னா உடனே அங்கே பயங்கரமான ஒரு ஜெபம். ஆனால் இருதயத்தில் வேற ஒரு எண்ணம் இருக்கும். இதுதான் கபடுள்ள ஒரு இருதயத்திலிருந்து புறப்படுகிற, உதடுகளிலிருந்து புறப்படுகிற ஒரு ஜெபம். ஆகவே இங்கே அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே எனக்கு கபடுள்ள ஒரு உதடுகளோட வஞ்சனை உள்ள ஒரு வார்த்தைகளோட நான் பேசலப்பா. ஆண்டவரே, கபடில்லாத உதடுகளிலிருந்து பிறக்கிற என்னுடைய விண்ணப்பத்துக்கு செவி கொடும். இயேசு தாமே சொன்னார் அல்லவா, மத்திய 18:8 என்ன சொன்னார்? தங்கள் உதடுகளினாலே வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்களுடைய இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது. அப்படி என்றால் இருதயத்திற்கும் உதடுக்கும் ஒரு கனெக்ஷனே இல்லை. இருதயம் ஒரு கண்டிஷன்ல இருக்கு, வாய் சும்மா அதை பாடிட்டு மெக்கானிக்கலாக ஒரு காரியத்திற்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறது. ஒரு பிரதர் வந்தார். வந்து என்னை பார்த்த உடனே சொன்னார், பிரதர் உங்களுக்காக டெய்லி அனுதினமும் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டாயிற்று. பரவாயில்ல, நமக்கு அனுதினமும் நம்மளையும் நினைச்சு ஜெபிக்கிறதுக்கு ஒரு நல்ல பிறவி இருக்குது இந்த பூமியில் அப்படின்னு நினைத்து கொண்டு இருந்தேன். அப்படி சொல்லிட்டு அவர் கீழே இறங்கி படிக்கட்டில் கிடுக்கிட்டு இறங்கி கீழே போயிட்டார்.
கீழே போனால் அப்போ இங்கே ஆஃபீஸில் ஒரு அம்மாள் இருப்பாங்க, அவங்க பேர் வந்து பூமணி அம்மா அப்படின்னு நாங்கள் எல்லோரும் அழைப்போம். அவங்க வந்து அவருக்கு ஒரு பிரைஸ் அலாட் போட்டாங்க, பிரைஸ் அலாட் பிரதர். உடனே அவங்களையும் பார்த்து, அம்மா உங்களுக்கு தினமும் நான் என்ன பண்ணுறேன், ஜெபிக்கிறேன். நான் படிக்கிட்டு மேலே இருக்குன்னு கேட்குறேன். கேட்டுட்டு தான், ஆஹா இது ஒரு ஸ்டாண்டர்ட் டைலாக் போல இருக்கு, உங்களுக்கு டெய்லி ஜெபிக்கிறேன் அனுதினமும், அப்போ ஒரு நாளும் ஜெபிக்கலைன்றது தான் அன்றைக்கி தான் புரிந்து கொண்டேன். எனக்கு பிரியமானவர்கள், இப்படி சிலர் வந்து வாயில் அழகாக எல்லாம் இருக்கும், ஆனால் இருதயமோ தூரத்தில் எங்கேயோ இருக்கு. இதுதான் கபடுள்ள ஒரு இருதயம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு கபடற்ற உதடுகளிலிருந்து பிறக்கிற ஒரு விண்ணப்பமானதை கர்த்தர் செவி கொடுப்பார். ஆகவே தாவீது சொல்லுகிறார், நீர் எனக்கு செவி கொடுப்பீர், யூ வில் ஆன்சர் மை ப்ரேயர். என்னுடைய ஜெபம் தப்பாது, என் ஜெபம் மாறி போகாது. காரணம், நீர் அதற்கு நிச்சயமாய் நீர் உறுதிமொழியை கொடுப்பீர், நிச்சயமாய் அதற்கு ஒரு அற்புதத்தை செய்வீர், நிச்சயமாய் காரியத்தை மாற்றுவீர். ஏனென்றால் சுத்த இருதயத்தோடு கபடற்ற உதடுகளோடு கூட நான் உமக்கு முன்பதாக வேண்டுதல் செய்கிறேன் என்று. காலேஜ் படிக்கிற காலத்தில் எனக்கு ஒரு நல்ல காலேஜ் ஃப்ரெண்ட் ஹென்றி என்று ஆண்டவர் எனக்கு அருமையான ஒரு நண்பனை கொடுத்து, இன்னும் ஒரு எனக்கு நல்ல நண்பர் தான். ஒரு விஷயம் உடைய சித்தப்பா அவர்களை பார்க்க போயிருந்தோம். அவர் கவர்மெண்ட்டில் பெரிய அஃபிஷியலாக இருந்தார். ஆனாலும் அவருக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் பல வருஷங்களாக வராமல் அவர் அப்படியே ஒரு தேங்கி போன நிலைமையில் வைத்திருந்தார்கள். அப்போ ஒரு மதியானம் அவர்கிட்ட கேட்டேன், அங்கிள் நீங்கள் இவ்வளோ நீங்கள் நீதி, நேர்மை, நியாயம் இப்படியெல்லாம் நீங்கள் எவ்வளோ வைராக்கியமாக நீங்கள் வாழ்ந்தீங்களே, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்கலையே, உங்களுக்கு அதனால் சோர்ந்து போயிட்டீங்களா, ஆர் யூ டிஸ்கரேஜ் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சிரிச்சிக்கிட்டே சொன்ன, இல்லை தம்பி, அதுக்கெல்லாம் நான் சோர்வடையலை, எனக்கு தெரியும் நான் நீதியும் நியாயமும் நேர்மையாக இருந்ததுனால கர்த்தர் எனக்கு நிச்சயமாய் என்னை ஒரு நாள் என்னுடைய நியாயத்தை விளங்க பண்ணுவார்ன்று. அதே போல் பாருங்கள், சில வருஷங்களுக்குள்ளாக கர்த்தர் அந்த நியாயத்தை ஆண்டவர் பார்த்தார். அவர் பெரிய நாமக்கல் கலெக்டராக ஆண்டவர் பின்னாட்களில் அவரை மாற்றினார். எனக்கு பிரியமானவர்களே, அப்படி என்றால் கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். வந்து கபடற்ற உத்தம இருதயத்தோடு நம்ம கேட்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் கேட்பார். ஆனால் ஒருவேளை நம்ம இருதயத்தில் ஒரு கலக்கம் இருக்குமே, ஆனால் என்னுடைய உதடுகள் எல்லாம் சரியாக தான் இருக்கிறதா, கபடியினுடைய வாய்களில் இருக்கிறதா, என் இருதயத்துக்கும் என் உதடுக்கும் இது உண்மையிலே ஒரு சம்மந்தம் இருக்கா, இல்லாமல் இருக்கிறதா என்று ஒரு இருதயத்தில் ஒருவேளை கலங்குவீர்கள் என்றால், இன்றைக்கு கர்த்தரை பார்த்து, ஆண்டவரே உமக்கு முன்பதாக ஆண்டவரே நான் வருகிறேன், என்னை சுத்திகரியும். தாவீது விதமாக கெஞ்சினான் அல்லவா, ஆண்டவரே சுத்தமுள்ள இருதயத்தை எனில் சிருஷ்டியும், ஆண்டவரை கிரியேட் இன் மீ அ கிளீன் ஹார்ட் ஓ லார்ட். அப்படி நாம் சரி செய்த பிறகு கர்த்தருக்கு முன்பதாக என்ன காரியமாக இருந்தாலும் அவரிடத்துல கேட்கும் பொழுது உடனடியாய் அவர் பதில் தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரத்தை பரிசுத்த ஆவியானவர் நம்ம மென்மையாய் உணர்த்துவார், இந்த ஒரு விஷயத்தை அழகாக ஞாபகப்படுத்துவார். இப்போ நீங்கள் மெசேஜ் கேட்கும் போதே உங்களுடைய இருதயத்தை கரெக்டாக அதை வந்து அந்த நிற்கும், மகளே இதை நீ விட்டுரு, மகனே இதை விட்டுரு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுவோம், ஆவியானவர் ரொம்ப மென்மையாக இருக்கிறனால அவரை சைலண்ட் ஆக்கிடுவோம். நீங்கள் இருங்கப்பா, இதில் இப்போதைக்கு நீங்கள் தலையிடாதீங்க, நீங்கள் அற்புதத்தை செய்தீங்களா, என்னை ஆசீர்வதிச்சிங்களா, அதோடு நீங்கள் இருங்க, இந்த மற்ற காரியத்தில் நான் என்ன பண்ணுறேன், நான் ஹேண்டில் பண்ணிடுறேன் ஆண்டவரே அப்படின்வோம். நான் சாத்தான் சொல்லுவான், சரி நீ ஹேண்டில் பண்ணு அப்படின்னு நமக்கு ஒரு கண்ணியை வைப்பான், சிக்க வைப்பான். அப்போ ஐயோ உய்யோன்னு பிரச்சனை வந்த பிறகு தான் திருப்பி யார்கிட்ட ஓடுவான், அவர்கிட்டயே ஓடுவான். ஆண்டவரே எங்கே, ஏன் 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 ஆண்டவரை அனுமதிச்சிங்க, ஏன் அப்படி பண்ணீங்க, குற்றம் மாத்திரம் ஆண்டவரை சுமத்திடுவோம். ஆனால் ஆண்டவர் அதுக்கு முன்பதாக சொல்லுகிறார், மகனே ஒரு சுத்த இருதயத்தோடு சுத்த மனசாட்சியோடு கூட கபடற்ற உதடுகளிலிருந்து என்னை நீ தேடுவாய் என்றால் இன்றைக்கு உன்னுடைய ஜெபத்திற்கு நான் பதில் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு அற்புதத்தை அதிசயத்தை உன் வாழ்க்கையில் செய்வேன், நீ கேட்பதற்கும் மிக அதிகமாய் உன்னை நான் ஆசீர்வதித்து உயர்த்துவேன். யாக்கோபு 5:16 என்ன வாசிக்கிறோம், வாசிக்க கேட்போம். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் அதிக பலனுள்ளதாக. ஹல்லேலூயா. பலனுள்ள ஒரு ஜெபம், பலனற்ற ஜெபமும் இருக்கு, பலனுள்ள ஒரு ஜெபமும் இருக்கிறது. நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம். அந்த நீதிமான் எப்படி நீதிமானை மாறுகிறார் என்று பார்த்தா, நீங்க பார்ப்பீங்க, ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிடுங்கள், மன்னியுங்கள். இதெல்லாம் செய்யும் பொழுது நம்ம நீதிமான்களாய் மாற்றப்படுகிறோம்.
அப்பொழுது நம்ம ஏறெடுக்கிற ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்குமா? எஃபெக்டிவ் ப்ரேயர். The fervent prayer of a righteous man avails much. It's an effective prayer. அது ரொம்ப நேரம் 10 மணி நேரம் கடந்து ஜெபிக்கிறது எஃபெக்டிவ் ப்ரேயர் இல்லை. 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஜெபிச்சாலே ஜெபத்துக்கு பதில் வந்துடும். அதுதான் எஃபெக்டிவ், எஃபிஷியன்சி என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, ஆகவே அந்த எஃபெக்டிவ் ப்ரேயரை நாம் பதிலை நாம் பெற்றுக்கொள்வோம். இரண்டாவதாக தாவீது எப்படி ஜெபித்தாராம்? ஊக்கமாய் அவர் ஜெபித்தார் என்று நாம் பார்க்கிறோம். 17ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் விதவிதமாய் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லி, அங்கே தாவீது அந்த காரியத்தை தன்னுடைய ஜெபத்தை விதவிதமாய் சொல்லி அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்? என்னை கேட்டருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும் என்று கேட்கிறார். நான் உம்மை கெஞ்சுகிறேன் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். என்னிடத்தில் செவி சாய்த்தருளும் என்று அவர் கேட்கிறார். இன்னும் மாத்திரமல்ல, என்னுடைய வார்த்தைகளை கேட்டருளும், உன்னுடைய முகத்தை எனக்கு மறையாதே இரும் என்று சொல்லுகிறார். 2வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார் பாருங்க, உம்முடைய சந்நிதியிலே எனக்கு நியாயம் வெளிப்படுவதாக என்று சொல்லுகிறார். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, எத்தனையோ விதங்களில் கர்த்தரிடத்தில் அவர் மீண்டும் மீண்டும் ஊக்கமாய் ஜெபிக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். ஊக்கமான ஜெபம் சொல்லும் போது மெக்கானிக்கல் ஜெபம்ல ஏதோ கடமைக்கு செய்யணுமே, பாரம்பரியமா கிளிப்புள்ள போல சொன்னதையே சொல்றது, அது ஒரு பெர்மனன்ட் ப்ரேயர் கிடையாது. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கர்த்தரை பார்த்து கெஞ்சி, இந்த காரியத்துல எனக்கு ஒரு அற்புதத்தை நீ செய்துதான் ஆக வேண்டும் என்று விட்டாம்படியாய் ஜெபிக்கிறதும் அந்த ஊக்கமான ஜெபம். அதற்கு பெர்சிஸ்டன்ட் ப்ரேயர் என்று சொல்லலாம், ஃபெர்வென்ட் ப்ரேயர் என்று அதை சொல்லலாம். விடாப்பிடியாய் ஜெபிக்கிறதையும் நாம் காண முடியும். அற்புதத்தை ஆண்டவர் செய்கிற வரைக்கும், விடுதலையை கொடுக்கிற வரைக்கும், சுகத்தை கொடுக்கிற வரைக்கும், ஒரு ஆசீர்வாதமான மாறுதலை உண்டு பண்ணுகிற வரைக்கும் கர்த்தரை நோக்கி ஒரு விடாப்பிடியாக பலவந்தம் பண்ணி ஜெபிக்கிறோமே, அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் நிச்சயமாகவே பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, நாம் விடாமல் ஒரு காரியத்தை நம்ம சில நேரத்தில் ரொம்ப நேரம் சில காரியத்தை ஜெபிக்கும் போது சோர்ந்து போயிடும். என்ன இவ்வளோ ஜெபிச்சு ஒன்றும் நடக்கலை, இதுக்கு மேலே நமக்கு ஏன் நான் ப்ரேயர் பண்ணணும், எப்படி ஆண்டவர் கேட்க போகிறது இல்லைன்னு ஒரு முடிவில் வந்துட்டோன்னு வைத்துக்கொள்வோமே, அதுக்கு பிறகு நம்மளால் ஜெபிக்கவே முடியாது. ஆனால் நான் ஜெபிப்பேன், பதில் வர வரைக்கும் நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன், விடாமல் நான் ஜெபிப்பேன் என்று எப்பொழுது தீர்மானம் செய்கிறோமோ, அப்படிப்பட்ட ஒரு நபர் பரலோக ராஜ்யத்தின் வாசல்களையே அவன் உலுக்கி விடுவான். ஏனென்றால் அந்த பதில் வருகிற வரைக்கும் விட போவதில்லை. இந்த ரகசியத்தை தான் இயேசு மத்தேயு 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் விதமாய் சொன்னார். யோவான் ஸ்நானன் காலம் முதல் இது வரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். எதை பலவந்தம் பண்ணணும்? பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணுகிறவர்கள். பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் கம்பல் பண்ணுகிறவர்கள். ஆண்டவரே, நீர் இதை செய்துதான் ஆக வேண்டும், ஆண்டவரே இந்த அற்புதத்தை எனக்கு நீர் செய்துதான் ஆக வேண்டும், இந்த கேன்சர் நோய் குணமாக்கி தான் ஆக வேண்டும், இந்த ஸ்பைனல் கார்டில் இருக்க இந்த பிரச்சனை ஆண்டவரே நீர் குணமாக்கி தான் ஆக வேண்டும், ஆண்டவரே இந்த கிட்னி பிரச்சனையை நீர் குணமாக்கி தான் ஆக வேண்டும், என்னுடைய பிள்ளைக்கு நீர் ஒரு அற்புதத்தை செய்துதான் ஆக வேண்டும். பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணுவது. பரலோக ராஜ்யத்தை யார் பலவந்தம் பண்ணுகிறார்களோ அவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள், சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள், அற்புதத்தை அவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். லூக்கா 18ஆம் அதிகாரத்தை 38ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது ஒரு சம்பவத்தை நாம் அங்கே வாசிக்கிறோம். இயேசு வீதியிலே அவர் நடந்து போய் கொண்டு இருந்தாராம். அப்பொழுது ஒரு குருடனான பர்த்தலேமியு என்ற ஒரு மனிதன் அந்த இடத்துல பிச்சை எடுத்து கொண்டு இருந்தான். பிறவி குருடன், கண்கள் அவனுக்கு தெரியாது. அப்பொழுது ஒரு காரியத்தை கேள்விப்படுகிறான். இயேசு இந்த பகுதியில் அவர் இந்த வீதியில் கடந்து போகிறார் என்று. இயேசுவை குறித்து நிறைய காரியத்தை கேள்விப்பட்டிருக்கிறார். அற்புதத்தை செய்கிறவர், மனதுருகிறவர், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவர். அப்பொழுது என்னுடைய இருதயத்திற்குள்ளே ஒரு எண்ணம் தோன்றிச்சு, இன்றைக்கு என்னுடைய அற்புதத்தின் நாள், எப்படியாவது நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும் என்ற ஒரு தீர்மானம் அவனுக்குள்ள உண்டாயிற்று. ஆகவே என்ன செய்தான் என்றால், அவன் சத்தமிட்டு கதறினானாம், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று அவன் கதறினான். எனக்கு பிரியமானவர்களே, ஆனால் இயேசு உடனடியாக அவனுடைய ஜெபத்தை கேட்கல. அவர் அப்படியே நடந்து போய்கொண்டே தான் இருக்கிறார். ஆனால் கூட இருக்கிறவங்களாம் என்ன சொன்னாங்களா, ஏன்பா இப்படி காத்தால சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிற, அவரும் அவ்வளோ பிஸியாக அவர் போயிட்டு இருக்கிறார் வேலையா, நீ இங்கேருந்து கடந்து ஓன்னு கத்தாத சும்மா இரு அப்படின்னாங்க. ஆனால் என்ன செய்தார், இவங்களாம் என்ன அதட்டுறாங்களே,
ஏன் மற்றவங்களாம் அசிங்கமாக பார்க்குறாங்க, நம்ம ஏன் கடந்து கத்தணும் அப்படின்னு அமைதியாக இல்லை. வேதம் சொல்லுகிறது, முந்திலும் அதிகமாய் இன்னும் சத்தமிட்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இயேசு நடந்து போய்கொண்டே தான் இருக்கிறார். இன்னும் அவன் கதறுகிறான். ஆனா ஒரு கட்டத்தில் அவன் போட்ட கூச்சல், கதறின கதறுதல் இயேசுவை நிற்க பண்ணிற்று. வேதம் சொல்லுங்க, ஜீசஸ் stood still and he called him unto himself. அவனை அழைத்தார், அவனை என்ன இடத்துல கொண்டு வாருங்கள் என்று. என்னை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டார், உனக்கு நான் என்னப்பா செய்யணும்? what do you want me to do for you? ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, அன்றைக்கு அவன் பார்வை அடைந்தான், அன்றைக்கு அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, அன்றைக்கு அவனுடைய இருள் நீங்கிற்று, ஒரு புது வாழ்வு அவனுக்கு பிறந்தது என்று நாம் பார்க்கிறோம். எப்படி இது நடந்தது? ஒருவேளை முதல் தடவை சத்தம் போட்டு கூப்பிட்டு மற்றவங்க அதட்டி மற்றவங்களுக்காக மற்றவங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னுட்டு, ஆனால் ஒரு இருதயத்தை சோர்ந்து போய் நம்ம என்ன கத்தி நமக்கு என்ன கிடைக்க போகிறது? ஒரு சகோதரி சொன்னாங்க, நான் ஜெபிச்ச எதுவுமே கேட்கப்படாது, எனக்கு நல்லாவே தெரியும், நான் ஜெபிச்ச சூழ்நிலை இன்னும் ஒர்ஸ்டாக தான் போகுது பிரதர், அதனால் நான் ஜெபிக்காமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது அப்படின்னு அவங்க சொல்லி கொண்டிருந்தார்கள். எனக்கு பிரியமானவர்கள், அப்படி நான் எண்ணி ஐயோ நான் ஏன் ப்ரேயர் பண்ணணும் அப்படி எண்ணி இருந்திருந்தா அவன் வாழ்நாளெல்லாம் அவன் குருடனாகவே இருந்திருந்திருக்க வேண்டும். ஆனால் அவனுடைய ப்ரேயர் வந்து ஒரு ஃபெர்வரன்ட் ப்ரேயர், பலவந்தம் பண்ணுகிற ஒரு ஜெபம். பரலோக ராஜ்யத்தை பிடித்து அவருடைய சித்தம் என்ன, அவருடைய சித்தம் நான் குணமாவது அவருடைய சித்தம். அவர் எனக்காக தழும்புகளை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் எனக்காக சுமந்து இருக்கிறார், என் பாடுகள், என் துயரங்கள், என் வறுமை எல்லாவற்றையும் அவர் ஏற்றிருக்கிறார். எனக்கு விடுதலைக்கு ஒரு 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 பிளான் இருக்கு, ஏற்கனவே அவைகளை சம்பாதிக்கப்பட்டு இருக்கிறது. நான் இன்றைக்கு கேட்டால், இன்றைக்கு நான் பலவந்தம் பண்ணி கேட்டால் எனக்கு கிடைக்கும், ஆண்டவர் என்னை விடுவிப்பார் என்ற அந்த நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்ததுனால இன்னும் அதிகமாய் சத்தமிட்டான், ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அந்த ஜெபம் இயேசுவை நிற்க பண்ணிற்று, பலவந்தம் பண்ணிற்று, பரலோக ராஜ்யத்தை பலம் பண்ணிற்று, அற்புதத்தை அவனுக்கு பெற்று தந்தது. எனக்கு பிரியமானவர்களே, தாவீது அப்படித்தான் ஜெபிக்கிறான், என் நியாயத்தை கேளும், என்னை கேட்டருளும், ஆண்டவரே எனக்கு செவி கொடும், ஆண்டவரே நீர் எனக்கு இறங்கும், அவனுக்கு கெஞ்சுதலை கேளும், ஆண்டவரே விடலை, நீர் எனக்கு நியாயம், நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும், நான் பெரிய இக்கட்டில் மாட்டிக்கொண்டு இருக்கிறேன், பெரிய பிரச்சனையில மாட்டிக்கொண்டு இருக்கிறேன், பலத்த சத்துருக்கள் எனக்கு விரோதமாக எழும்பிட்டாங்க, நான் திகில்ல இருக்கிறேன், நான் பயத்தில் இருக்கேன், நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, நீர் என்னை கேட்டருளும் ஆண்டவரே, யூ வில் ஆன்சர் மீ, யூ மஸ்ட் ஆன்சர் மீ என்ற ஆண்டவரை பலவந்தம் பண்ணுகிறான். ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. ஆதி சபை நாட்களெல்லாம் பாருங்க, சபையாருக்கு பெரிய உபத்திரம் எழும்பிட்டான். ஏரோது என்ற அந்த ராஜா, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது சபையை துன்பப்படுத்தினான், யாக்கோபை பட்டயத்தினாலே அவன் கொலை செய்தான், பெரிய துன்பத்தை சந்தித்து கொண்டிருந்தார்கள். மாத்திரம் பேதுருவையும் பிடிச்சி அவனை வந்து பிரிசனில் போட்டு, அவனை சிறைச்சாலையில் அவனை போட்டு அவனையும் கொலை செய்ய வேண்டும் என்று அவன் திட்டமிட்டு இருந்தான். அது வரைக்கும் சபையார் அமைதியாக இருந்தவர்கள் எப்பொழுது பேதுருவை பிடிச்சாங்கன்னு கேள்விப்பட்டார்களோ எல்லாரும் ஊக்கமாய் ஜெபிக்க தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. இரவெல்லாம் ஜெபித்தார்களாம். என்ன ப்ரேயர் பாயிண்டாக இருந்திருக்கும்? ஒரே ஒரு ப்ரேயர் பாயிண்ட், ஆண்டவரே பேதுருவை எங்களுக்கு விடுவியும், அவர் எங்களுக்கு ஊழியத்திற்கு அவசியம், ஆண்டவரே இந்த சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்படுவதாக, ஆண்டவரே மகனை விடுவிப்பீராக, விடாப்பிடியாய் ஜெபித்தார்களாம். வேதம் சொல்லுகிறது, அவங்க இரவு நேரத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் குறுக்கிட்டார். ஹல்லேலூயா. கதவுகள் திறந்து உண்டன, சங்கிலிகள் அறுப்புண்டன. பேதுரு அவர் அன்றைக்கு விடுதலையோடு கூட அந்த சிறைச்சாலையிலிருந்து அவர் வெளியேறினார், விடுவிக்கப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். நினைச்சு பாருங்க, அன்னைக்கு மாத்திரம் எல்லா சபையாரும் நல்லா தூங்கி இருப்பார்கள் என்றால் நிச்சயமாகவே பேதுரு கொஞ்சம் சீக்கிரமா ரத்த சாட்சியம் இருந்திருப்பார். அவர் மூலமாய் நிறைவேற வேண்டிய ஊழியம் நிறைவேறாமலே என்ன இருக்கும், போயிருக்கும், சீக்கிரமா போயிருந்திருப்பார். ஆனா அவரை தக்க வச்சு அவர் மூலமாய் பரலோக திட்டம்லாம் நிறைவேறுவதற்கு இவங்க ஜெபித்த ஜெபம் ஒரு பெரிய ஒரு மாறுதலை கொண்டு வந்தது அல்லவா? அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டங்களை சாத்தான் ஒரு பொழுதும் பறித்து கொண்டு போகாதபடிக்கு, கர்த்தருடைய ராஜ்யம் உங்கள் மூலமாய் கட்டப்படுவதற்கு, அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு, உங்களுடைய பிரியமானவருடைய வாழ்க்கையில் அந்த காரியங்கள் உண்டாகும்படிக்கு இன்றைக்கு நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால், பரலோக ராஜ்யத்தை நான் பலவந்தம் பண்ணுகிறேன், ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்டருளும், ஆண்டவரே என்னுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டருளும், ஆண்டவரே நீர் எனக்கு செவி கொடுப்பீராக, உடைய முகத்தை எனக்கு மறைக்காது இருப்பீராக, நீர் எனக்கு பதில் தந்துதான் ஆக வேண்டும் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால்
நிச்சயமாய் உங்களுடைய ஊக்கமான ஜெபத்தை கர்த்தர் பார்த்து இன்றைக்கு அற்புதத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். சில நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் அவசியம்தான். நீங்கள் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. நம்முடைய யாக்கோபு, நம்முடைய ஆவிக்குரிய முற்பிதா, அவர் அப்படிதான் ஜெபித்தார். ஒரு இரவு ஆண்டவரை பிடித்து கொண்டாராம். ஏனால் மறுநாள் ஒரு பெரிய ஒரு சவாலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. தன்னுடைய அண்ணன் ஏசா அவரை கொலை செய்ய வேண்டும் என்று எழும்பின ஒரு காலகட்டம். அவர் அண்ணனுக்கு பயந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்பதாக வீட்டை விட்டு ஓடி போனவர். இப்போ அடுத்த நாள் ஏசாவை சந்திக்க போகிற ஒரு சூழ்நிலை, ஒரே பயம், திகில். இன்னைக்கு என் அண்ணனை நான் போய் பார்க்க போகிறேன், அவனை நான் சந்திக்க போகிறேன். பெரிய இராணுவத்தோடு வருகிறானா, எத்தனையோ ஆயிரக்கணக்கான கால்படை வீரர்களோடு கூட வருகிறானா, உடனே வெட்டி போட்டு விடுவானோ, என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய வேலைக்காரர்களை, என்னுடைய மனைவி எல்லாரையும் அவங்க சிறைப்பிடிப்பானோ, கொலை செய்வானோ, ஒண்ணுமே எனக்கு தெரியலையே, என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் டு மீ? ஐ எம் ஃபேசிங் an uncertain situation. வாட் வில் பி மை டுமாரோ? அடுத்த நாள் என்ன நடக்கும் என்று கலங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் அன்று இரவு கர்த்தரை பிடித்தான். ஹல்லேலூயா. கர்த்தரோட ஒரு மல்யுத்தம், ஒரு ரெஸ்லிங் மேட்ச் தான். ஆண்டவரை விடலை, பிடிச்சு கொண்டான். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடவே மாட்டேன். ஒரு சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே வந்தீங்க ஆசீர்வதிங்க, போனா போங்க ஆண்டவரே, ஏதாவது ஒன்று டக்கு புக்குன்னு ஒன்று செய்யுங்க, உங்க பிடிக்கலன்னா பிடிக்கல போங்க அப்படின்னு சொல்லலை. இவரை பிடிச்சா காரியம் நடக்கும், இவரை பிடிச்சிட்டா ஒரு மாறுதல் உண்டாயிரும், டேர்னிங் பாயிண்ட் என் வாழ்க்கையில் வரும், ஒரு மாறுதல், ஆசீர்வாதமான திருப்புமுனை வரும் என்பதை அறிந்து அவர் என்ன செய்தார்? கர்த்தரை உறுதியாய் பிடித்தால், இரவெல்லாம் அவரோடு கூட மல்யுத்தம் பண்ணி, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன், யூ மஸ்ட் ஆன்சர் மீ. அதுதான் தாவீதுடைய ஜெபம், யூ மஸ்ட் ஆன்சர் மீ. எனக்கு பிரியமானவர்களே, அது ஜெபித்தார். அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு கர்த்தரை நோக்கி நாமும் ஜெபிக்க போகிறோம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார் அல்லவா, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஆகவே சோர்ந்து போயிடாது. இன்னைக்கு ஒரு ஜெபம் பண்ணீங்க, ஒரு மாதம் ஜெபம் பண்ணீங்க, ஒரு 2-3 நாள் ஜெபம் பண்ணீங்க, அப்புறம் 10 நாள் மறந்துட்டீங்க, அப்புறம் 11ஆம் நாள் ரொம்ப உபத்திரம் திருப்பி பெருகின பொழுது, என்னங்க ஆண்டவரே இப்படி விட்டீங்களே அப்படின்னு அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு, நீர் என் ஜெபத்தை கேட்பீர். ஹல்லேலூயா. அது என்னுடைய ஜெபம் ஊக்கமான ஒரு ஜெபம், பதில் வருகிற வரைக்கும் நம்மை விடப்போவது இல்லை என்று அவரை நாம் பற்றி கொள்ளும் பொழுது அவர் நம்ம பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. என் மகன் எவ்வளோ வைராக்கியமா, மற்றவங்க விட்டுருப்பாங்க, ஆனால் விடலையே, என் மக விடலையே, அப்போ என் மேலே என்ன நம்பிக்கை, என்ன வற்புறுத்துகிறாளே, என்னுடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கிறாளே, ஆண்டவரே நீர் எனக்கு செய்துதான் ஆக வேண்டும் என்று உறுதியாய் நிற்கிறாளே, இவளுக்கு நான் அற்புதம் செய்யாமல் வேறு யாருக்கு செய்வது? அவர் இறங்கி வந்து அற்புதத்தை செய்வார், திருப்புமுனையை கட்டளிடுவார், சூழ்நிலைகள் மாறும், ஆசீர்வாதமான ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருவார், காரியங்களை சாதகமாய் மாற்றுவார், எதிர்மறையாய் இருக்கிற காரியங்களை உங்களுக்கு அட்வான்டேஜாய் கர்த்தர் மாற்றித்தர அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகவே தாவீதை போல நாமும் ஊக்கமாய் ஜெபிக்க போகிறோம். என்னை கேட்டருளும். ஹல்லேலூயா. என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும். கர்த்தாவே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்தருளும். நாம் கேட்போம், ஆண்டவர் விடக்கூடாது. ஆண்டவரே, என்னுடைய வார்த்தைகளுக்கு, என் வார்த்தைகளை கேட்டருளும். ஆண்டவரே, என்னை நோக்கி பாரும், உம்முடைய முகத்தை எனக்கு மறையாது இரும், உம்முடைய சந்நிதியிலிருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக, என் நியாயம் வெளிப்படுவதாக, எனக்கு ஒரு நீதியை செய்யுங்க, எனக்கு ஒரு நியாயத்தை செய்யுங்கன்னு கேட்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் செய்ய அவர் வல்லமை உள்ளவர். ஆகவே ஒருவரை உங்கள் அற்புதத்தை, சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தான் போகிறீர்கள். அந்த கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வரதான் போகிறீர்கள். ஆண்டவர் அந்த பெரிய புயலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆண்டவர் கட்டளை தான் போகிறார். ஏனென்றால் அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அவர் ஜெபித்து அவர் கேட்ட காரியம் என்னன்னா, ஆண்டவரே, நான் சுத்த மனசாட்சியோடு கூட கபடற்ற ஆண்டவர் உதடுகளிலிருந்து நான் ஜெபிக்கிறதுனால நீர் எனக்கு பதில் கொடுப்பீர். இரண்டாவதாக ஊக்கமாய் ஜெபித்தவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் எனக்கு என்னுடைய பதில் தருகிற வரைக்கும் நான் உம்மை விட போவதில்லை. இரண்டாவதாக என்ன சொல்லி அவர் ஜெபிக்கிறார் பாருங்க, என்னை காலடிகள் வலுவாதபடிக்கு தாங்கியருளும். சங்கீதம் 17:5 மீண்டுமாக வாசிப்போம். என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். என் காலடிகள் வழுவாதபடிக்கு, ஆங்கிலத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் uphold my steps in your path.
அப்படின்றால் என்னுடைய காலடிகள் வலுவாதபடிக்கு தாங்கும். தாங்கும். சில நேரத்தின் கால் அப்படியே வழுக்கும், காலடிகள் வழுக்கும் பொழுது நான் விழாதபடிக்கு நீர் என்னை தாங்கும் என்று அவர் கேட்கிறார். ஒரு டிவி ப்ரோக்ராமில் விதமாய் நான் கண்டேன். ஒரு 2 பெரிய மலையினுடைய அந்த பர்வதம் உச்சி, அந்த பாறையில், இந்த பாறையிலேருந்து அடுத்த உச்சி பாறைக்கு ஒரு பெரிய கட்டுக்கம்பி, ஒரு பெரிய ஒரு கேபிள் அவங்க கட்டியிருந்தார்கள். அந்த கட்டின அந்த கம்பி மேலே ஒரு ரொம்ப துணிகரமான தைரியமான ஒரு நபர் என்ன செய்தார்னா, ஒரு பெரிய தடி, நீளமான ஒரு தடி, எக்ஸ்கியூஸ் மீ, அந்த தடியை அவர் பிடித்து கொண்டு அந்த கட்டுக்கம்பியில் ஒவ்வொரு அடியும் ஜாக்கிரதையாக வச்சு அப்படியே பேலன்ஸ் பண்ணி அவர் அதில் அப்படியே நடக்க தொடங்கினார். நடக்கும்போது பாருங்க, ஒவ்வொரு அடியை அவர் வைக்க 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 நடு வழியில் போகும்போது ஒவ்வொரு படி வைக்கும் பொழுது அப்படியே கணக்கு வைத்து பார்த்து 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 தான் வைத்தார். காரணம் என்னன்னா, அது கீழே பார்த்தீங்கன்னா 2 மலைக்கு நடுவில் பெரிய ஆழமான ஒரு பள்ளத்தாக்கு. அங்கிருந்து விழுந்தா நிச்சயமாக கன்ஃபர்ம்டு, அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு பள்ளத்தாக்கு, பாதாள பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது. அதில் அவர் அப்படியே பேலன்ஸ் பண்ணி போய் கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு சைடில் ஒரு காற்று அடிச்சது பாருங்க, திடுக்குன்னு இப்படி ஆட்டம் போட்டு அந்த கம்பி மேலே அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துட்டார். அந்த கம்பி மேலேயே உட்காந்துட்டார். அதுக்கு மேலே அவருக்கு ஒரு இன்ச்சு கூட மூவ் பண்ண முடியல. இப்படின்னா அந்த பக்கம் விழுந்துருவார், இந்த பக்கம் அப்படியே ஒரு மணி நேரம் அங்கே இருந்து அவர் அப்படியே மாட்டிக்கிட்டு அவர் திரும்பி எழும்பி அங்கே நடக்கிறதுக்கு அவருக்கு ஒரே பயம். அடுத்து ஒரு தவறான ஒரு அடி வச்சாருன்னா, ஏதாவது பண்ணாருன்னா கீழே தான். 1 மணி நேரம் அங்கேயே கிடந்தார். அதுக்கு பிறகு தான் வந்து அவர் எப்படியோ அங்கே இருந்தவரை காப்பாற்றினார்கள். எனக்கு பிரியமானவர்களே, அதே போல தான் தாவீதுடைய வாழ்க்கையும் அப்படிதான். அவர் நடக்கிறது பார்த்தீங்கன்னா கட்டுக்கம்பியில் கேபிள் ரோப்பில் நடக்கிறது போல ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து ஒவ்வொரு இதையும் கணக்கு வச்சு ஒரு தப்பு கணக்கு பண்ணால் முடிஞ்சுது. அவனுடைய சத்துருக்கள் அவனுக்கு விரோதமாக அவனை எப்படியாவது அவனை அகப்படும்படி அவனை கொலை செய்யும்படி அவனுடைய பாதத்திற்கு அவர்கள் அத்தனை கண்ணியை அவர்கள் விரித்திருந்தார்கள். சவுல் அவனுக்கு விரோதமாக போராடி கொண்டு இருக்கிறான். நிறைய பேரை ஏற்படுத்தி இருக்கிறான். தாவீதை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் இவ்வளோ பணம் தரேன்னு சொல்லியிருப்பாருன்னு நம்ம தெரியல. அவனை எப்படியாவது பிடிக்கணும்னு சூழ எத்தனையோ சத்துருக்கள் கொடூர கண்களோடு கூட காத்து கொண்டு இருந்தார்களாம். எந்த வார்த்தையை நம்பி யார்கிட்டையும் பேச முடியாத ஒரு சூழ்நிலை. ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டா அதையே அவங்களுக்கு விரோதமாக திருப்புகிறதுக்கும் ஆட்கள் வாயிலிருந்து என்ன பிடுங்கி இவனை எப்படி சிறப்பிடிக்கலாம் அப்படின்னு காத்து கொண்டு இருந்தார்கள். இயேசு பூமியில் இருந்த பொழுது அப்படிப்பட்டவர்கள் இருந்தார்கள். அவர் இடத்துல வந்து கேட்டாங்க, ராயனுக்கு நம்ம என்ன பண்ணலாம், வரி கட்டலாமா வேண்டாமா? இவர் வரி கட்டக்கூடாதுன்னு சொன்னா உடனடி என்ன பண்ணிடுவாங்க, ரோம கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு வரி கட்டக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணுங்கன்றாங்க. வரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா இவர் ஒரு தேச துரோகி. எல்லாம் பொது மக்கள்கிட்ட என்ன சொல்லிடுவாங்க, இவர் ஒரு தேச துரோகி, யூதர்களுக்கு பகைஞர், இவர் வந்து ரோம சாம்ராஜ்ய கைக்கூலி ஆளு, இவர் வந்து அவங்களுக்கு தான் சாதகமாக இருக்கிறாரு, இவர் வந்து வரி கட்டுங்கன்னு சொல்கிறாரு, ரோம ராஜ்யத்துக்கு வரி கட்டுங்கன்னு சொல்கிறாரு. அப்படி திருப்பிடுவாங்க. இப்படி சொன்னாலும் தப்பாயிரும், அப்படி சொன்னாலும் தப்பாயிரும். இப்படிப்பட்டவர் நிறைய பேர் நம்ம வாயிலே கேட்பாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு வாங்க. எப்பா நாளோடு அவங்களெல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் வச்சுருப்பாங்க மனசில். இவன் என்ன சொல்கிறான், இவன் வாயிலிருந்து என்னாவது சொல்லி இவன் கையிலேருந்து வாயிலிருந்தே பிடுங்கி கடைசியில் இவர் தான் சொன்னார், இப்படி தான் சொன்னார் அப்படின்னு நம்ம வாயில் நமக்கே திருப்பிடுவாங்க. அந்த மாதிரி சில பேர் வருவாங்க. அந்த மாதிரி தாவீதுக்கு பலர் இப்படி வாயிலிருந்தே பிடிங்கி அவர் எப்படியாவது. அப்போ ஒவ்வொரு காலடியும் அவர் எப்படி தான் வைக்கணும், கேர்ஃபுல்லாக வைக்கணும். ஒருத்தர் ரொம்ப அழகாக பேசி நம்ம இந்த பக்கம் போயிடலான்னே, நம்ம அந்த பக்கம் போய் அப்படி போயிடலாம், ஒன்றுமே இல்லைண்ணே நான் பார்த்துக்கிறேன். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணி வச்சுருப்பாங்க, அவர் பிடிக்கிறதுக்கு அவரை சிறை பிடிக்கிறதுக்கு எல்லாம் செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. வீரப்பனை பிடிச்சாங்க தெரியுமா, கண்ணு ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லி ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டு போகிற வழியில் ஒரு இடத்துல ஆம்புலன்ஸை நிறுத்தி சும்மா சர்ற மாதிரி துப்பாக்கி எல்லா இடத்துல டபான்னு சுட்டாங்க. அவர் போட்ட தப்பு கணக்கு என்ன தெரியுமா, வீரப்பன் பண்ண ஒரு தப்பு கணக்கு என்னது, நம்பிட்டார். ஓகே நமக்கு ஹை ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களாக்கும் அப்படின்னு அவர் போனாரு, மாட்டிக்கிட்டார். இந்த மாதிரி தாவீதை சிறை பிடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. வாங்கண்ணே நான் பார்த்துக்கிறேண்ணே, நீங்கள் வாங்கண்ணே, சவுல்லாம் பயப்படாதீங்க நான் இருக்கேண்ணே, இப்படி போவோம் அப்படின்னு ஒரு வழியாக கூட்டிகிட்டு போவாங்க. இப்படி நிறைய பேர் சத்துருக்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருவார்கள். பயப்பட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க,
நீங்கள் ஒரு 10,000 கூட நான் இப்போ 2 கோடியாக கொடுத்துட்றேன், கொடுங்க, இப்போ ஒன்றும் ஆகாது அப்படின்னு வாங்கிட்டு போனவங்க அதை வாங்கிட்டு போனது தான். அவங்களை திருப்பி நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, இந்த வாழ்நாளில் பார்க்கவே மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்காங்க, ஏமாத்துறவங்க. அப்படியே வாய் குசாமல் பேசுவாங்க, பொய் அவ்வளோ அப்படியே ஒருத்தர் வந்தார் எங்கள் வீட்டில் ஒரு தடவை வந்து டைனிங் டேபிள் உட்காந்தார். அவர் பேசுகிற கான்ஃபிடென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் ஏமாந்துருவாங்க. ஆமாண்ணே நம்ம கொடுத்துருங்க, 1,00,000 கொடுத்துருங்க, நம்ம அதை வச்சுட்டு விடான்னு பேசுவார். ஆனால் மனசாட்சியே இல்லாமல் அந்த ஆள் என்ன பண்ணியிருக்கான், ஏமாத்த வந்திருக்கான். அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஏமாத்து வேலை அவர் பண்ணியிருப்பார். இப்படி நிறைய கண்ணியை நமக்கு வைப்பாங்க, நல்லா பேசுவாங்க, கொடுங்க உங்கள் பொண்ணை கொடுங்க, நாங்கள் நல்லா பார்த்துக்குறோன்பாங்க. அதுக்கப்புறம் மாட்டிப்பீங்க. எனக்கு பிரியமான, இப்படி எல்லாம் நம்மளை வந்து வஞ்சிக்கிறதுக்கு பொல்லாத மனிதர்கள். ஆகவே ஒவ்வொரு பாதப்படியும் ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டா அது எப்படி தவறா போய் முடியும் நமக்கு தெரியாது. ஆகவே தான் தாவீது கலங்கினான், ஆண்டவரே என் காலடிகளை பாதுகாத்து கொள்ளுங்க, இந்த டிசிஷன் எடுக்கிற ஆண்டவர், இது எங்கே போய் முடியும்னு எனக்கு தெரியல, இந்த தீர்மானத்தை எடுக்கிறேன், இது எப்படி போய் முடியும்னு எனக்கு தெரியல, ஆண்டவரே கான்ஃபிடென்ட்டாக எனக்கு எடுக்க தெரியல, யாரை நம்புறதுன்னு எனக்கு தெரியல, என் வாய் வார்த்தையை எனக்கு திருப்புறாங்க, எனக்கு எத்தனையோ கண்ணியம் வைத்திருக்கிறார்கள். கர்த்தரை நோக்கி பார்த்து சொன்னார், ஆண்டவரே என்னுடைய காலடிகள் வலுவாதபடிக்கு நீங்க என்ன தாங்குங்க, அந்த பொறுப்பை நீங்க பார்த்து கொள்ளுங்க, நான் எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனும் கரெக்டா இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எந்த கண்ணியில நான் சிக்கக்கூடாது, யாருக்கிட்டையும் நான் மாட்டக்கூடாது, நான் எந்த இடத்துலையும் தேவையில்லாம கையெழுத்து போடக்கூடாது. சிலர் வந்து பேப்பரை தூக்கிட்டு வந்துடுவாங்க, ஒன்றும் இல்லை நீங்கள் அதில் ஒரு கையெழுத்து போடுங்க அப்படின்பாங்க. தப்பி தவறி அப்படிலாம் போட்டுறாதீங்க. எது கொடுத்தாலும் ஏதாவது உங்களை ப்ரெஷர் பண்ணி இதை செய் அதை செய்யினாங்கன்னா, முதல் உங்கள் காலடி வழுகிற மாதிரி இருந்ததுன்னா முதல்ல போய் ஆண்டவருடைய பாதத்தில் வச்சு, ஆண்டவரே இதை நான் செய்யட்டுமா வேண்டாமா, ஹல்லேலூயா, என் காலடி வழுவாதபடிக்கு ஆண்டவரே என்னை காப்பாற்றும், என்னை தாங்கிக் கொள்ளும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களை தாங்கவும் உங்களை காப்பாற்றவும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த காரியத்தில் நீங்கள் வந்து சாத்தானுடைய கரத்திலோ சத்துருவின் கையிலோ நீங்கள் சிக்காதபடிக்கு கர்த்தர் நம்மை காப்பாற்ற வல்லமை உள்ளவர். இன்றைக்கு உங்கள் வேலை ஸ்தலத்தில் அப்படிப்பட்ட பிரச்சனையை நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு விரோதம் உங்கள் வாயிலிருந்தே பிடுங்குவாங்க. இவங்களே மேனேஜரை பற்றி தான் தப்பாக பேசுவாங்க, உங்ககிட்ட அதிகாரியை பற்றி இவங்களே சொல்லுவாங்க, என்னங்க இந்த ஆள் இப்படி இருக்கான், எப்படி இருக்கான் பாருங்க அப்படின்வாங்க. நீங்கள் நம்பி என்ன சொல்லுவீங்க, ஆமாம் ஆமான்னு சொல்லியிருப்பீங்க, அப்படியே அங்கே போய் சொல்லிடுவாங்க. அதை அப்புறம் நீங்கள் பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. இப்படி எல்லாம் பாருங்க, உலகத்தில் இப்படிலாம் நிறைய இருக்குது. எல்லா இடத்துலையும் உங்களை கண்ணி வைக்கவும், உங்களை அகப்படுத்தவும், உங்கள் வாயிலிருந்தே பிடுங்கி உங்களுக்கு விரோதமாக பயன்படுத்தவும் எத்தனையோ கண்ணி வைத்தாலும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே அது பொருளாதார காரியமாக இருந்தாலும் சரி, அது குடும்ப காரியமாக இருந்தாலும் சரி, அது வழக்கு காரியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே என் காலடிகள் வலுவாதபடிக்கு என்னை தாங்கும். அவன் வேண்டிக் கொண்டான், கர்த்தருடைய பாதத்தை தாங்கினார். ஹல்லேலூயா. பெரிய ராஜாவாய் உயர்த்தினார். சத்துருக்கள் எல்லாம் வெட்கப்பட்டு போனாங்க. யாரெல்லாம் இவர் விழ செய்யணும் என்னெல்லாம் பிளான் போட்டாங்களோ எல்லாம் ஒன்றுமில்லாமல் போனது. எனக்கு பிரியமானவர்களே, மாத்திரமல்ல அவர் அப்படி ஜெபித்ததுக்கு இன்னொரு காரணம் உண்டு. என்னன்னா, தமது சித்தத்தை தேவனுடைய சித்தத்திற்கு அவர் ஒப்புவித்தார். அதே வசனத்துல நீங்க அடுத்த பகுதியில் நீங்க பார்க்கும்பொழுது அவர் சொல்லுகிறார், என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும், என் நடைகளை உமது வழியில ஸ்திரப்படுத்தும். ஆண்டவரே நான் வழுவாதபடிக்கு நீர் தாங்குகிறது மாத்திரமல்ல, என் நடைகள் உமது வழிகளில் ஸ்திரப்படணும். உம்முடைய வழி என்னவோ, உம்முடைய சித்தம் என்னவோ அதன்படி நான் போகும்படி என்னுடைய காலடிகளை வழுவாதபடிக்கு ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தவறாம விட்டு நான் தவறி நான் போயிடக்கூடாது. உமக்கு ஆண்டவரே திட்டத்தை விட்டு நான் விலகிடக்கூடாது. உம்முடைய திட்டத்திற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் அவரை சித்தத்தின்படி நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்ரு தீங்கானவனுடைய இந்த சாத்தானுடைய பிடியில நீங்கள் சிக்க போவதில்லை. 4ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், துஷ்டனுடைய பாதங்களுக்கு விளக்கமாய் என்னை காத்து கொள்ளுகிறீர். ஹல்லேலூயா. எனக்கு பெரிய அவர் சொல்லுகிற, ஆண்டவரே இந்த துஷ்டனுடைய ஆண்டவரே அவனுடைய பிடியிலிருந்து என்னை ஆண்டவரே விடுவியும். ஆகவே இன்றைக்கு நாம் ஜெபிக்கும் பொழுது, இன்றைக்கு நம்முடைய பாதத்தை கர்த்தர் பாதுகாக்க, அவருடைய வழிகளில் நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிற சித்தத்தின்படி கர்த்தர் செய்வார். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் முடியுமே ஒழிய நீங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போக போவதில்லை. ஹல்லேலூயா. வழி விலகி போக போவது. ஆகவே இரண்டாவதாக தாவீது ஜெபித்த ஜெபம் என்னன்னா, நான் வலுவாதபடிக்கு என் காலடிகளை
நீர் தாங்கி கொள்ளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம அப்படியே ஜெபிப்போம். என் காலடிகள் ஆண்டவர் எந்த தவறான டிசிஷன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் எடுத்து விடக்கூடாது, எந்த கண்ணிலையும் சிக்கி கொள்ளக்கூடாது, எந்த சாத்தானுடைய ட்ராப்பில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அப்பா என்னை விடுவியும், வலுவாதபடி என்னை காத்தருளும். அவர் காத்துக்கொள்ள உண்மை உள்ளவர். கடைசியாக அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, என்னை மறைத்து காப்பாற்றும், மறைத்து என்னை காப்பாற்றும். சங்கீதம் 17:8-9 வசனங்களை வாசிக்க கேட்போம். கண்மணியை போல என்னை காத்தருளும், என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். 2 காரியத்தை அவர் தேவனிடத்தில் அவர் வேண்டிக் கொள்ளுகிறார். கண்மணியை போல என்னை காத்தருளும். 9வது வசனம் கடைசியில் சொல்லுகிற, மறைவாக உம்முடைய செட்டைகளில் நிழலிலே என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க. ஹல்லேலூயா. அதுதான் அவருடைய ஜெபம். முதலாவது அவர் சொல்லுகிறார், உம்மது கண்மணியை போல என்னை காத்தருளும். ஆங்கிலத்தில் இன்னும் அழகாக இருக்கிறது. இங்கே கண்மணியை போல காத்தருளும் என்று எழுதப்பட்டிருக்கிற ஆங்கிலத்தில் உமது கண்மணியை போல, கீப் மீ ஆஸ் தி ஆப்பிள் ஆஃப் யுவர் ஐ. உம்முடைய கண்மணியை நீர் எப்படி பாதுகாப்பீரோ அதே மாதிரி என்னை ஆண்டவரே உம்முடைய கண்மணியாக நீர் பாதுகாத்து கொள்ள. அதுதான் தாவீதினுடைய எதிர்பார்ப்பு. எனக்கு பிரியமா, நான் நம்புகிறேன் கர்த்தர் எல்லா உறுப்புகளையும் உருவாக்கின எல்லா உறுப்புகளை விட கண்களுக்கு அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் இந்த கண்களுக்கு மாத்திரம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அட்டென்ஷன், அதுக்கு ஒரு குழி, அந்த கண் குழிக்குள்ளே அவர் கண்ணை வைத்திருக்கிறார். மாத்திரமல்ல, அந்த கண்ணுக்கு மேலாக புருவத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு பாருங்க, ஐப்ரோஸ். இது என்னத்துக்குன்னா இந்த கண்ணுக்குள்ளே எதுவுமே விழுந்துடக்கூடாது என்பதற்காக அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன். அதோடு நிறுத்தினாரா? இல்லை, கண் இமைகளை கொடுத்திருக்கிறார். இந்த கண் இமைகள், இப்படி கண்ணு பக்கத்தில் யாராவது உங்களுடைய விரலை கொண்டு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அதை கண்ணை மூடிடும். பார்த்தீங்கன்னா கண்ணு பக்கத்தில் யாராவது ட்ரை கூட பண்ணி பாருங்க, டக்குன்னு அது மூடிடும் கண்ணு. அந்த மாதிரி அந்த அவ்வளோ ப்ரொடெக்ஷன். இது பார்த்தீங்கன்னா கண்ணு கீழே பார்த்தீங்கன்னா ஐ லேஷஸ்ன்றாங்க. இது வந்து ப்ரஷ் மாதிரி இருக்குது பாருங்க. இந்த தூசி பட்டா கூட என்ன பண்ணிடும்னா அப்படி ப்ரொடெக்ட் பண்ணிடும். ஒரு உறுப்புக்கு இவ்வளவு பாதுகாவல், இவ்வளோ ஒரு அட்டென்ஷன், ஸ்பெஷல் அட்டென்ஷன், விசேஷித்த கவனம் செலுத்தப்பட்டு அது உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதுதான் கண்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை அந்த கண்களை போல உன்னை நான் காப்பாற்ற நான் உண்மை உள்ளவர். ஒருவேளை தாவீது அறிந்து தான் நான் சொல்லுகிறேன், ஆண்டவரே உடைய காது போல என்னை பாதுகாத்து கொள்ளும் என்று அவர் ஜெபிக்கல. உடைய கையை போல என்னை பாதுகாத்து கொள்ளும் அப்படியும் ஜெபிக்கல. இருதயத்தை போல பாதுகாத்து கொள்ளும் ஜெபிக்கல. அவர் கேட்டதெல்லாம் உமது கண்மணியை போல. ஹல்லேலூயா. உமது கண்மணியை போல என்னை பாதுகாத்து கொள்ளும். உடைய கண்மணியை நீர் எப்படி அவர் பாதுகாக்கிறீரோ அதே போல என்னை உமது கண்மணியாய் எண்ணி என்னை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அவ்வளவு சமீபமாக, அவ்வளவு பத்திரமாக என்னை பராமரித்து என்னை காப்பாற்றும் என்று அவன் ஜெபித்தான். ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு காரியம் தெரியும், யாருமே தேவனுடைய கண்ணை என்ன பண்ண முடியாது, குத்தவே முடியாது. ஆகவே தான் தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே உம்மது கண்மணியை போல என்னை வைத்துக் கொள்வீர் என்றால் ஒருவனும் என்னை தொடவே முடியாது. ஹல்லேலூயா. ஒருவன் எனக்கு எந்த தீங்குமே செய்ய முடியாது. ஆகவே செகரியா 2:8 கர்த்தர் சொல்கிற, உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான். ஹல்லேலூயா. அவ்விதமாய் கர்த்தர் இன்றைக்கு நம்மை பாதுகாத்து கொள்ள அவர் உண்மை உள்ளவர். இன்றைக்கு நீங்க கலங்கி இருக்கலாம், ஆண்டவரே எனக்கு என்ன பாதுகாவல், ஆண்டவரே எனக்கு என்ன ஆண்டவரே பராமரிப்பு. இன்றைக்கு தாவீதை போல நாம் ஜெபிப்போம், உமது கண்மணியை போல என்னை காத்தருளும். மாத்திரமல்ல, 9வது வசனத்துல சங்கீதம் 17:9 அவர் என்ன சொல்லுகிறார், மறைவாக உம்முடைய சட்டையின் நிழலிலே என்னை காப்பாற்றும். ஹல்லேலூயா. செட்டலின் நிழல்னு சொல்லும்போது ஒரு அடைக்கலத்தை குறிக்கிறது. அந்த அடைக்கலத்துக்குள்ள ஓடி வரும் பொழுது அவருடைய சட்டை நிழலில் அப்படியே நம்மை மறைத்து என்ன செய்கிறாராம், நம்மை பாதுகாத்து கொள்ளுகிறார். அங்கே நேட்டிவ் பிளேஸுக்கு போகும்போது எங்களுடைய பாட்டியுடைய வீட்டுக்கு பின்பதாக நிறைய கோழி வளர்ப்பாங்க. அவங்க நிறைய கோழி இருக்குங்க, குஞ்சிலாம் நிறைய இருக்கும். இந்த தாய்க்கோழி என்ன செய்யும்னா சில நேரத்தில் இந்த பறந்து அப்படியே மேலே வரும் பாருங்க, அப்பொழுது அது ஒரு வினோதமான ஒரு சத்தம் கொடுக்கும். அப்படின்னுச்சுன்னா எங்கே இருக்கிற குஞ்சு அது டக்குன்னு கேட்டாலும் அது ஓடோடு ஓடி வரும். உடனே சட்டையை அப்படியே அது விரிக்கும், எல்லாம் சட்டை நிழலில் அப்படியே அதோடைய சட்டை நிழலில் வந்த உடனே அப்படியே மறைச்சிக்கும். என்னென்னா அது அடைக்கலம். அங்கே இருக்கிற வரைக்கும் பறந்து அங்கேருந்து எட்டி பார்க்கும். சில நேரத்தில் சில குஞ்சுங்க அப்படியே பார்க்கும், அதுன்னு பறக்கும், ஆனால் ஒன்றுமே தொட முடியாது. ஹல்லேலூயா. அதே போல தாவீது அவ்விதமாய் அவன் எண்ணுகிறான்.
ஆண்டவரே உம்முடைய செட்டையின் நிழலில் அடைக்கலத்துக்குள்ள நான் ஓடி வந்துட்டேனா, எந்த பறந்த எந்த பிசாசும் இந்த வான மண்டலத்தில் உள்ள எந்த பொல்லாத ஆவின் சேனையும் என்னென்ன பண்ண முடியாது, தொடவே முடியாது. ஹல்லேலூயா. நீர் என்னை பாதுகாக்க வல்லமையில், ஆகவே உம்முடைய சட்டை நிழலில் என்னை வைத்துக் கொள்ளுங்க. எப்படியெல்லாம் சொல்லி கெஞ்சுறாரு பாருங்க. கண்மணியை போல என்னை வைத்துக் கொள்ளுங்க, சட்டை நிழலில் என்னை அடைக்கலம் கொடுத்து என்னை காப்பாற்றுங்க, மறைவான வச்சுக்கோங்க, மறைச்சிருங்க ஆண்டவரே. சத்துருடைய கண்களுக்கு என்ன மறைச்சிருங்க, அவன் தேடினாலும் என்னை கண்டடையக்கூடாது, என்னை அப்படியே மறைச்சிருங்க ஆண்டவரே. ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அதை தான் போவாஸ் ரூத்தை பார்த்தவன் சொன்னான். என்ன சொன்னான்? உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். செட்டையில் நிழலின் கீழ் வந்த உனக்கு அடைக்கலம். ஹல்லேலூயா. நீ ரூத்தவுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு மோவாபிய ஸ்திரீ, வாழ்க்கையில கசந்து போன ஒரு வாழ்க்கை, தன்னுடைய கணவனை இழந்து போன ஒரு சூழ்நிலை, அந்த தேசத்திலிருந்து இப்பொழுது இஸ்ரவேல் தேசத்திற்கு அவள் குடியேறி வந்திருக்கிறார். அந்த தேசத்தில் யாருமே கிடையாது, ஒரு ஆதரவற்ற ஒரு நிலைமையில இருந்தாள். பரிதாபமா ஒரு வேளை சாப்பாடுக்காக அவள் பட்ட பாடுக்கு அளவே இல்லை. ஆனாலும் உடைய இருதயத்தில் ஒரே ஒரு தீர்மானம் என்னன்னா, இந்த இஸ்ரவேலின் தேவன் என்னுடைய தேவனாய் இருப்பாராக. ஹல்லேலூயா. அந்த காரியத்தை அவரை பற்றி கொண்டதுனால இங்கே போவாஸ் அவனை பார்த்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அவருடைய சட்டை நிழலில் நீ வந்ததுனால உனக்கு நிறைவான பலன் உனக்கு நிச்சயமாக உண்டு. ஹல்லேலூயா. You will surely receive your reward. அந்த இடிக்கப்பட்ட நொறுக்கப்பட்டவுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மீண்டும் கட்டினார், கண்ணீரை துடைத்தார், துயரத்தை மாற்றினார், மிகவும் அவளை கனப்படுத்தினாள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதே காரியத்தை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு எப்படிப்பட்ட திக்கற்ற நிலைமையில இருந்தாலும் இன்றைக்கு தாவீதை போல நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே உம்முடைய செட்டையின் நிழலின் பாதுகாவல் இல்லை, என்னை கொண்டு வாருங்கப்பா, என்னை மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அவர் உங்களை பராமரிப்பார். அவருடைய நிழலில் வந்துட்டீங்கன்னா அவங்களை பாதுகாத்து கொள்வார். ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன் இருந்தார் பாருங்க. பிஸ்னஸ் செய்து எல்லாம் லாஸ் ஆகி எல்லாவற்றையும் இழந்து காரு வீடு எல்லாம் போய் கடைசியில் அவர் நடுத்தருவில் தானும் 2 பிள்ளைகள் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை, கடன்காரர்கள் அவரை தேடுகிறார்கள். அப்போ இவர் என்ன பண்ணார், கோயம்புத்தூரை விட்டுட்டு சென்னைக்கு எங்கேயோ சொல்லப்படாத ஒரு இடத்துல மறைவாக அவர் தங்கியிருக்கிறார். அவர் எல்லாம் தேடுறாங்க, அவர் எங்கே போனார், பெரிய லாஸ் ஆகி போச்சு அவருக்கு. கடைசியில் என்ன பண்ணார்னா, அவருடைய சொந்தக்காரர் ஒருவரை எண்ணினார். அவர் நல்ல நிலைமையில் ஒரு பெரிய கம்பெனி வச்சுருந்தார். ஓடி போய் என்ன தெரியுமா செய்தார், அவங்க பிள்ளைகளும் அவங்களுடைய மனைவியும் ஓடி அவருடைய பாதத்தில் விழுந்து, ஐயா இப்படி ஒரு நஷ்டமாகி போச்சு, எங்களுக்கு வழி தெரியல, எங்களை தத்து எடுத்துக்கோங்க. அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, எங்களை ஐயா தத்து எடுத்துக்கோங்க, எங்களை இந்த குடும்ப தத்து எடுத்துக்கோங்க, உங்களுடைய நிழலில் எப்படியாவது என்னை வச்சு என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. அவர் இறங்கி என்ன செய்தார், அவருக்கு ஒரு மேனேஜர் போஸ்ட்டை அந்த ஆஃபீஸில் அவருடைய அலுவலகத்தில் அவருக்கு கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய ஃபீஸ் எல்லாம் பே பண்ணி ஒரு பெரிய அவருடைய நிழலில் கொண்டு வந்துட்டார். அவன் கஷ்டப்படுறல, உன் ஏன் நிழலில் கொண்டு வருகிறேன். அதுக்கு பிறகு தான் அவருடைய வாழ்க்கையில் அந்த கடனை கொடுக்கவும் அதை விட்டு மீண்டு வரவும் அவருக்கு இரக்கம் கிடைத்தது. அதே போல் எனக்கு பிரியமானவர்களே, சர்வ வல்லமை உள்ள தேவன் ஒரு சாதாரண மனுஷனே அவருடைய நிழலில் ஒருத்தனை கொண்டு பாதுகாத்து மறைத்து அவனை பராமரிக்க முடியும்னா, சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நிழலு கீழே வருகிற உனக்கு எவ்வளோ பெரிய ஒரு பலன். ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு என்ன தத்து எடுத்துக்கோங்க ஆண்டவரே. இன்னைக்கு கேட்டுங்க, ஆண்டவரே என் குடும்பத்தை என்னையும் தத்து எடுத்துக்கோங்க, நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, நிழலில் கொண்டு வந்துருங்க, என்னை பிழைக்க செய்யுங்க ஆண்டவரே என்று இன்றைக்கு அவரை நோக்கி நீங்கள் கேட்கும் பொழுது, இன்றைக்கு அவருடைய நிழலில் வந்திருக்கிற உனக்கு மிகுதியான பலனை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. தாவீது கொகையா ஓடுனா, அரணிப்பான ஒவ்வொரு பட்டணமாக ஓடுனா, திகிலோடு ஓடுனா, ஐயோ எங்கள் அம்மா அப்பாவை எப்படி நான் காப்பாற்ற போகிறேன், என் பிள்ளைகளை நான் எப்படி காப்பாற்ற போகிறேன் என்று. சவுல் அனுதினமும் என்னை வேட்டையாடுகிறானே, எனக்கு எங்கே புகழிடம் உண்டு என்று நான் அலைந்து திரிந்தான். ஒரு நாள் அவன் யோசித்தான், என்னால் முடியல ஆண்டவரே, உம்முடைய சட்டை நிழலில் என்னை ஆண்டவரே மறைத்து என்னை பாதுகாத்து என்னை காப்பாற்றுங்க என்று கேட்டான். ஆண்டவர் காப்பாற்றினாரா? ஆம், காப்பாற்றினார். இன்றைக்கு உங்களையும் காப்பாற்ற அவர் வல்லமை உள்ளவர். அப்படியே இருக்கிற இடத்துல நாம் எழும்பி நிற்போம்.